நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை காசு சீரியல்ல இந்த ரோஹிணி இவ்வளோ தப்பு பண்ணியும் கூட, கொஞ்சம் கூட ஒரு சின்ன குற்றவுணர்ச்சி கூட இல்லாம, திரும்பவும் தப்புக்கு மேல தப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் இப்போ அந்த பிஏடன் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக, பிஏவும் சிட்டியும் சேர்ந்து தான் பிளாக்மெயில் பண்றானுங்க. ஆனா அது தெரியாம, பிஏடன் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிட்டி கேட்ட மாதிரி, முத்துவோட கார் சாவிய எடுத்து குடுத்ததால, இப்போ முத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. ஸோ முத்து வந்து கார் ஓட்டிட்டு போகும்பொழுது வண்டியில பிரேக் பிடிக்கல. ஸோ அதனால டிராஃபிக் போலீஸ் அருண் பைக்ல பார்த்தீங்கன்னா போய் இடிச்சிட்டாரு. இத பார்த்த அருண் முத்துவ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போனதும் முத்துக்கிட்ட "உன்னோட காரும் கிடைக்காது, டிரைவிங் லைசென்ஸும் நான் கேன்சல் பண்ண போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மீனா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து கோவத்தோட இருக்கிற முத்துவ சமாதானப்படுத்தி இப்போ வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஸ்ருதியோட அம்மா அந்த வீடியோவ பரப்பி விட்டதால, முத்துவுக்கும் அருணுக்கும் நடந்த அந்த பிரச்சனை இப்போ வீடியோ மூலமா எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஒரு பக்கம் இந்த ரோகிணி அந்த வீடியோவ மனோஜ்ட்ட காமிச்சு, "உன் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கான். இது உங்க அம்மாவுக்கும், குடும்பத்துக்கும் அவமானமா இருக்காதா?" அப்படின்னு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா அந்த வீடியோவ பார்த்துட்டு அண்ணாமலை கிட்ட முத்து வழக்கம் போல ரொம்பவே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி அந்த வீடியோவ பார்த்துட்டு ரவியிட காட்டி வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரவி ஸ்ருதிய இங்கேருந்து கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாரி பிரச்சனைய பெருசு பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அப்போது வீட்டுக்கு வந்த முத்து, மீனா கிட்ட ஸ்ருதியோட அம்மா வந்து அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேசும்பொழுது ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா, கடுப்பான மீனா திருப்பி பதிலடி கொடுக்குற விதமா பார்த்தீங்க அப்படின்னா, கோவத்த காமிக்கிறாங்க. "நாங்களே பிரச்சனையில இருக்கோம். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. உண்மை தெரியாம பேசாதீங்கன்ற" மாரி சத்தம் போட்டுடுறாங்க. உடனே விஜயா வந்து "சம்மந்திகிட்ட ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு மீனாவ வழக்கம் போல திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா, "என் புருஷன் தப்பே பண்ணல. ஆனா, அந்த வீடியோவ நம்பி எல்லாரும் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா?" அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துவோட கார் உண்மையிலேயே வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்ற விஷயம் டிராஃபிக் போலீஸ் அருணுக்கும் தெரிய வருது. ஆனா, தெரிஞ்ச உண்மைய வச்சு முத்து மேல தவறு இல்ல அப்படின்றதையும், கார வந்து திருப்பி குடுக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொன்னாலுமே, அத அருண் கேட்காம, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு முத்துவ பழிவாங்குறதுக்கு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிற விதமா, சீதா வந்து அருண்கிட்ட முத்து யார் அப்படின்றத சொன்னா மட்டும் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, கோர்ட்டுக்கு போனாலும் அங்க இந்த வீடியோ விஷயம் வெளிய வரும். ஸோ அப்படி வீடியோ பார்க்கும்பொழுது, முத்து தப்பு பண்ணல அப்படின்றதும் தெரிய வரலாம். ஸோ எது எப்படியோ, இது மூலமா அருண் யாரு அப்படின்றது முத்துக்கும், முத்து யாரு அப்படின்றது அருணுக்கும் தெரியறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கலாம் இது என்ன ஆகப்போகுது அப்படின்றத. இத பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.